கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார். சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இதை எலெக்ஷன் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலயும் மத்திய பிரதேசத்திலயும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஐடி கம்பெனி எல்லாம் பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா ஆந்திராக்கும் போக காரணம் நம்ம திமுக கமிஷன் காரணமா தான். உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? தாத்தாவே அப்பாவே விடுங்க, உங்க தலைவர் படிச்சாரா கம்ப்யூட்டர்? இல்ல தலைவரோட பையன் படிச்சாரா கம்ப்யூட்டர்? இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. ஆமா, அவர் கொண்டாடலன்னா பாட்டில் நின்று இருந்திருக்கும். இந்தியாவில் ஒரு மாநில கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நல்ல வேளை நம்ம எல்லாம் படிச்சோம், இல்லன்னா கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே கருணாநிதி நான் முத்திர குத்தி இருப்பானுங்க. கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கதி கூட டான்ஸ் ஆடி இருந்தாரு நடிகர் விஜய். அது விஜயோட தொழில். விஜயோட அந்த வயசுல நம்ம உங்க தலைவர் கருணாநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு பாப்புலேஷன் ஏத்திட்டு இருந்தாரு. ஆனா நீ படிச்சு நீ பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்காக எல்லாம் நாங்க கருணாநிதி குடும்பத்துக்காக கொத்தடி மேல எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க வேணா பாருங்க, நாங்க படிச்சு மேல வந்துட்டோம், எங்களுக்கு அண்டா கழுவ வேண்டிய தேவையெல்லாம் இல்ல. நீங்க வேணா போய் அண்டா கழுவுங்க. நான் ஆதரிப்பேன். அதுக்கு பேர் மாற்றம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் படித்த தற்குறி கூட்டமா இல்லையா? ஆமா, சினிமால இருந்து வந்தான தலைவனா நினைக்கிறேன் நாங்க தற்குறி கூட்டம். நீங்க எல்லாம் கொடி பிடிச்சு சுத்திட்டு இருந்த காலத்துல பிறந்த இன்ப நிதிக்கு குட்டிகள் வர நீங்க எல்லாம் என்ன கூட்டா? அப்போ வாட் இஃப் டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணல, விஜய் கட்சி ஆரம்பிக்கல. இவனுங்க எந்த மாதிரி முத்திர குத்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பானுங்க தெரியுமா? உதயநிதி இளம் பெரியார்னு பேசின இதே கூட்டம் கருணாநிதி காமராஜர் ரேஞ்சுக்கு பேசியிருப்பானுங்க, ஸ்டாலின்ல அண்ணா ரேஞ்சுக்கு பேசியிருப்பானுங்க. நீங்க ஜெயிக்க போறது இல்ல, அது வேற, அதை விட்டுருங்க. நாங்க தோத்துருவோம், அதை நாங்க ஒத்துக்குறோம். ஆனா நீங்க பயன்ட்டீங்கல்ல, அது போதும். ரிசல்ட் வரட்டும், ஓட் ஷேர்ல தெரியும் எவ்வளவு மக்கள் உங்க மேல வெறுப்பா இருந்திருக்காங்கன்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரியும். அது வரைக்கும் நீங்க நல்லா அண்டா கழுவுங்க.